ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி பன்னீர் 65 புலாவ் தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. இப்போ குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாங்க. இதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினாவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பன்னீர் 65க்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தயிர், கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு அது நல்லா பெரட்டி ஒரு ஓரத்தில் வச்சிடலாங்க. 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிரையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 65ஐயும் போட்டு எடுத்துடலாம். இப்போ அரிசியை 2 டம்ளர் அரிசி போட்டுட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ பன்னீரை மேலே போடலாங்க. அப்போ தான் உடையாமல் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்து பாருங்களேன். கமன்னு சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.